சினிமா ஆரம்பம் பண்ணும்போது நம்ம ராயன் மோஸ்லி ஒரு டேலண்ட் நிறைந்த ஷெஃப் டாலஸ்ல இருக்கிற மேரியட் ஹோட்டல்ல வேலை பார்க்கிறார். இப்போ சென்ட்ரல் அமெரிக்காவில் ஒரு ரிமோட் ஏர்போர்ட் வந்து இருக்கிறார். அவர்தான் லேண்ட் பண்ணியே செகண்ட்ல மொபைல் பீப்ஸ் ஆகுது. டெக்ஸ்ட் மெசேஜ்ல ரப்பிட்ட யாரோ ஒருவரிடமிருந்து ப்ளீஸ் கால் மீ as soon as possible னு வந்திருக்கு. ராயன் வயசு 30 எஸ்மிட் தாண்ட என்னவோ தெரியல. ஆனால அவருக்கு ஏஜ் பார்க்கவே ரொம்ப டயர்ட் மற்றும் ஹேகட்டா தெரியுது. இதுக்கு காரணம் கேம்பிளிங் அடிக்ஷன் மூலம் சேர்த்த மேசிவ் டெட் தான். இந்த ராபிட் என்னும் லோன் ஷாக் அவரை மணி பேக் பண்ணணும்னு கண்டினியூஸ் மிரட்டுறாரு. கரண்ட்லி ராயன் சென்ட்ரல் அமெரிக்கால ஜாக் என்னும் ஒரு ஓல்ட் ஃப்ரெண்ட் மீட் பண்றதற்காக இந்த ரிமோட் வில்லேஜ் வந்திருக்கார். ஏர்போர்ட்ல லோக்கல் டாக்ஸி டிரைவர்ஸ் கிட்ட கொஞ்சம் புரோக்கன் ஸ்பானிஷ்ல கம்யூனிகேட் பண்ண முயற்சி பண்ணார். ஆனால் திடீர்னு ஒரு டிரைவர் ஒரு பிளாக்கார்ட் மேல ராயன் பெயர் எழுதி நின்னதை பார்த்துட்டு நின்றுட்டார். இமீடியட்லி ஒரு லக்ஸூரியஸ் SUVல ஏறிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். ஜர்னி போகும்போது டிரைவர் ஜாக் என்ற ஃப்ரெண்ட் இருந்து ஒரு லெட்டர் கொடுத்தார். அதில் ஜாக் மீட் பண்ண முடியாதுன்னு இருந்துச்சு. ஏன் தெரியுமா? ஒரு நீண்ட காட்டு பயணத்தின் பிறகு அவன்கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட டைரக்டர் அவனுக்கு ஹவுஸ்ல ஒரு லக்ஸூரியஸ் வில்லா புக் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு லக்ஸுரி ஹோட்டல் மாதிரி அனைத்து அமீனிட்டிஸும் இருக்கு. கிச்சன்ல இருக்கிற வைன் கலெக்ஷன் பார்த்து ராயன் அசந்து போயிட்டான். அதுக்கு பிறகு அவன் ஒரு ஹார்ட்டி மீல் செய்துக்கிட்டான். நைட்டு லேட்டா ஜாக் அங்க வந்துட்டாரு. இருவரும் ஒரு கட்டித்தழுவலில் உற்சாகமா சந்திச்சுக்கிட்டாங்க. எப்போதோ 12 இயர்ஸ் முன்னாடி கலனரி ஸ்கூல்ல படிச்சப்போ கடைசியா சந்திச்சோம். ஜாக் சொல்லியும் அவன் ஃப்ரெண்ட்க்கு ஒரு ட்ரிங்க் கொடுத்தாரு. ஆனா ராயன் அந்த எக்ஸ்பென்சிவ் வைன் பாட்டில்ஸ் பத்தி கேட்காம இருக்க முடியல. ஜாக் சொன்னாரு, ஏஜென்சி தான் இவனை ஸ்டாப் பண்ணுது. டின்னர் பண்ண ஒரு வீக்ல வில்லா வாடகைக்கு எடுத்திருக்கோம். டின்னர் சமைக்க நான் தான் இன் சார்ஜ். பட் டில் தென் வில்லா ஃப்ரீ ரெயின் தான். ராயன் அதை கேட்டு ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் பத்தி கூட விசாரிச்சார். அதுக்கு ஜாக் சொன்னார், ஸ்லோவேனியன் கேட்டரிங் ஏஜென்சில நான் வேலை பார்க்கிறேன். எங்களுக்கு இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ் உண்டு. அட எங்க ஜாக் உலக அளவில் செலவிட பேர் சம்பாதிச்சவங்களுக்காக சமைக்க அவருக்கு பின்னே உலகெங்கும் போவாரு. ஒரு டின்னர் முன்னாடி ஒரு வாரம் ப்ராப்பர்ட்டி வருவாரு. எல்லா இன்கிரீடியன்ட்ஸ் நன்றா இருக்கணும்னு பாத்துக்குவாரு. ஆனா ஜாக்குக்கு இந்த வேலை அவ்வளோ பிடிக்கலைப்பா. அடுத்த காலை ஓடிவிட்டு லோக்கல் கேஃபே போய் மீல் சாப்பிட்டப்போ ஜாக்கும் ராயன் இங்கே அழகான டூரிஸ்ட் ஆலஸ் பார்க்கிறாங்க. அவங்க 2 பேரு கலந்துகிட்டு உட்கார்ந்து சாட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ ஆலஸ் சேர்ந்துக்கலாம்னு அங்கே வந்துடுறா. ஆலஸ் சொல்றாங்க அவங்க சின்ன பணத்துல உலக சுற்றி பயணம் பண்றாங்க. அதை கேட்ட ஜாக் டின்னர் அவங்க வில அழைக்கிறார். 2 பேரும் ஒரு ஃபன் ஆனா காம்படிஷன்ல ரெசார்ட்டோ சமைக்கிறாங்க. ஆலஸ் கண்ணை கட்டிக்கொண்டு டேஸ்ட் பண்ணறா. கடைசியில ராயன் டிஷ் சூப்பர்னு ஆலஸ் சொல்றா. டின்னர் முடிஞ்சதும் ஒரு கிராண்ட் ஃபன் நைட் ஆரம்பிச்சு. அப்படியே மூவரும் புல் குதிக்க ஆலஸ் உடனே ஜாக் மேல கண்ணு வச்சிட்டா. அவங்க இருவரும் நைட் முழுக்க சேர்ந்து இருந்துட்டாங்க. மறுநாள் மார்னிங் ராயன் தான் லேட் எழுந்துட்டாரு. ஆலஸ் ஏற்கனவே கிளம்பி போயிருக்காங்க. ஜாக் வேலைக்கு போயிட்டாரு. ராயன் மட்டும் வில்லால ஒருத்தனா இருந்துட்டாரு. அவரு ஜாக் லைஃப் ஸ்டைல் பார்த்து துணிந்து போனார். அதோட ஜாக் கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணி பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் பார்த்தாரு. அங்கிட்டு UK பேஸ்ட் பேங்க் அக்கவுண்ட் $1 மில்லியன் இருக்கும் பார்த்தா அசந்துட்டாரு. ஆனா நைட் அப்போ ஜாக் வீட்டுக்கு வந்தப்போ ராயன் புரிஞ்சிடுச்சு எல்லாம் பளிச்சென்று இல்லைன்னு. ஜாக் மென்டலி கஷ்டப்பட்டு லோக்கல் ஏரியால புவர் பீப்புள் மேல தவறா விஷயங்கள் செய்யறது பற்றி சொன்னாரு. அது அவருக்குள்ளேயே மனசை குழப்பி வச்சிருந்துச்சு. மறுநாள் மார்னிங் எழுந்தப்போ ராயன் ஜாக் லைஃப்லெஸ் பாடி பார்த்தாரு. பாவம் ஜாக் எதையும் தாங்கிக்க முடியாம விட்டுட்டு இருந்தாரு. அட சோகமான கதையை கேளுங்க. ஒரு துணை சோகத்திற்கு தாங்காமல் தன் உயிரையே முடித்து கொண்டு விட்டார். அப்போ பாவம் ராயன் நிலைகுலைந்து கீழே விழுந்து அழுதார். ஆனால் அந்த ராபிட் மிரட்டலால சீக்கிரமே திரும்பி எழுந்து ஜாக்கின் அடையாளத்தை திருடும் திட்டத்தை வகுத்து கொண்டார். டீப் வெப்பில் லாகின் செய்து ஜாக் ஆல்ட்ரிச் பெயரில் ஆனால் தன் போட்டோ வைத்து டிரைவிங் லைசன்ஸ் ஒன்றை போலி முறையில் உருவாக்கினார். அந்த லைசன்ஸ் வர சுமார் 3 டேஸ் ஆகும். அது வரைக்கும் டென்ஷன் தான். அந்த இரவு ராயன் தன் நண்பனின் உடலை பிளாஸ்டிக்ல சுற்றி அருகிலுள்ள பாண்டில் மூழ்கடித்தார். அடுத்த நாள் மனம் கலங்கிய நிலையில் வில்லா திரும்பினார். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஒரு லோக்கல் ரெஸ்டாரண்ட் சென்றார். ஆனால் என்ன அதிர்ச்சி! அங்கு இருந்த எமோ மற்றும் மாரஸ் மாதிரி 2 அந்நியர்கள் அவரை வரவேற்பார்கள். ஜாக்கின் முகம் அவர்களுக்கு தெரியாததால் ராயன் அப்படியே ஜாக் போல நடித்து அவர்களுக்கு லோக்கல் இன்கிரீடியன்ட்ஸ் பற்றி பேசினார். அட என்ன டிவிஸ் பாருங்க! சீக்கிரமே இருக்கும் டின்னருக்கான மெனு பத்தி டெத் ஆயிடுறான் ரியான். அந்த காரியத்துக்கு கிடைக்க போற காசு $3 லட்சம் தெரிஞ்சா ஷாக் ஆயிட்டான். கஷ்டப்படுற நிலையில ரியான் அட்வான்ஸா $50,000 வயர் பண்ண சொல்லி கேட்டான். எமி உடனே ஒப்புக்கிட்டாங்க. அப்புறம் ரியான் எமினேவிடம் அந்த டின்னர் பத்தி கேள்வி கேட்க ஆரம்பிச்சான். அவங்க சொல்றாங்க அவரை ஏதோ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரணும்னு. ஆனா ரியானுக்கு இன்கிரிடியன்ஸ் பத்தி தெரியாம போச்சு. பாவம் ஸ்பானிஷ்ல புரிஞ்சிக்க கஷ்டப்பட்டான். இவங்க கவலைப்படுறா. மாரிஸ் கிட்ட உடனே அவரை கூட்டிட்டு இன்கிரிடியன்ஸ் வாங்க போக சொல்றாங்க.
மார்க்கெட்க்கு போயிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய உண்மை தெரிய வந்துச்சு, அந்த டின்னர் இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு. இங்க பாருங்க, சமையல் இன்கிரீடியன்ட் என்ன தெரியுமா? ஹியூமன் ஃபிளாஷ். அதுவும் நம்ம ஊர்ல இருக்க லோக்கல் ரெசிடென்ட் வேண்டியாம். ராயன் இப்போ நடுங்கிட்டு இருக்காரு. இப்போவே சோஸ் பண்ண முடியாதுன்னு பிரீத் எடுக்கிறாரு. இமோன் ஒரு மாதிரி கலங்கரையில் சர்ச் மாஸ் பிறகு வரன்னு சொல்லிட்டாங்க. அதே மாஸ் முடியற நெக்ஸ்ட் டே மார்னிங் ராயன் ஓடிக்க நினைக்காரு. ஆனா எமோ அவர வழியில கேட்ச் பண்றாங்க. நடுக்கம் காண்பித்ததை பார்த்து ஒவ்வொரு கெஸ்ட் ஏழைமையா பணம் கொடுக்கறாங்க, ஏற இடமே இல்லைன்னு சொல்லி எதிர்வினைய காண்பித்தாங்க. மாரஸ் உடன் இணைந்து ராயன் ஊருக்கு செல்கிறார். ஹோசே என்ற பைக் மெக்கானிக் அவங்களுக்கு உதவுவதற்கு கேட்கிறார். மாரஸ் போய் கார் ப்ராப்ளம் கதை சொல்லி ஹோசே எப்படியோ கீழே இழுத்துட்டு வரும்போது மாரஸ் அவரை சுட்டுட்டார். அப்படியே பிளான் படி எல்லாம் நடக்கும் போது ஒரு லோக்கல் காப் களம் இறங்குகிறார். அவர் தன்னை ஆபீசர் காவ் என அறிமுகப்படுத்தி மாரஸ் மற்றும் ராயன் இருவர் மீதும் கேள்விகளை வரிசையாக வீசிவிடுகிறார். ஆனால் மாரஸ் ஏதோ ஒரு கொச்சையான நிலையில் இருப்பது இல்ங்க திட்டமிட்டு வச்சிருந்தார் போலருக்கு. அவர் சும்மா கூல் ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் ஃபர்ம்ல வேலை பார்க்கிறாங்கன்னு போய் சொல்லி ராயன் அந்த ஃபர்ம் ஆர்கிடெக்ட் காட்டி புதிய ஹோட்டல் கட்டணும்னு போய் பக்குவமா ஏரியா செட் பண்ணிறார் அப்படின்னு சொல்லிட்டார். கடைசியில மாரஸ் ஒரு நல்ல லெஜிட் லுக்கிங் பிசினஸ் கார்டு கொடுத்ததும் ஆபீசர் காவ் அப்படியே கிளம்பிட்டார். மாரஸ் மற்றும் ராயன் வில்லாவுக்கு திரும்பி உடனே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஹோசே பாடியை ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் ரூம் இழுத்துட்டு போய் அதை தலை கீழா தொங்க விட்டாரு மாரஸ். அப்புறம் ராயன் பாவம் நர்வஸ் ஆகிட்டு இருந்தாலும் மாரஸ் அவரை உற்சாகப்படுத்தி பாடியை கட் பண்ணி 4 கோர்ஸ் மெனு ரெடியா செய்ய சொல்லிட்டார். அதே நாள் மாலை ராயன் ஒரு லெட்டர் ரிசீவ் பண்ணாரு. அதுல ஜாக் ஆல்ட்ரிட்ஜ் என்ற ஃபேக் டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சு. அதை பார்த்து ஸ்லைட்லி எலேட்டட் ஆன ராயன் உடனே தன் பேக் பேக் பண்ணிட்டு கசிந்து வெளியே போய் ஒரு காரில் ஏறி. ஜாக் ஒரு நடுக்கமான நிலையில் ஓட்டி வில்ல விட்டு மிக வேகமாக வெளியேற முயற்சித்தான். ஆனால் பயத்தில் தவறுதலாக வில்ல நுழைவு வழியில் ஒரு கார்டனர் மீது மோதிவிட உடனே டிரைனாகல் கிராஷ் ஆகிவிட்டான். சிறிது நேரம் கழித்து மாரஸ் அந்த இடத்துக்கு வந்து என்ன நடக்குது இங்கே என்று கேட்டார். ராயன் ஒரு பொய்யான காரணம் சொன்னாலும் மாரஸ் ராயன் தப்பிக்க முயற்சித்ததை உணர்ந்து நீ எங்கே போனாலும் ஏஜென்சி உன்னை கண்டுபிடிப்பாங்க என்று அமைதியாக கூறினார். இருவரும் கராஜ் தள்ளினர். இந்த வேளையில் மாரஸ் ஒரு குக் பெயர் பெட்டி என்னும் பெண் மட்டுமே ஏஜென்சி விட்டு வெளியேற அனுமதிக்கப்பட்டார் என்று கூறினார். அவர் குக்கிங் ஸ்கில்ஸ் அளவில் மிகவும் சிறப்பாக இருந்ததால் ஏஜென்சி கூட்டத்தில் அவரை வெளியேற அனுமதித்ததாக சொன்னார். இதை கேட்ட ராயன் ஒரு நம்பிக்கையுடன் புதிய ஊக்கத்துடன் அடுத்த சீனில் ஒரு அலாபரேட் உணவை தயாரிக்க ஆரம்பித்தான். மிரட்டலான டின்னர் மெனு ஒன்றை அவர் செய்ய தன் சமையல் அனுபவத்தை கொண்டு உயர்ந்த வைன் பரிமாறினார் எமோ. ஆனால் அந்த மாலை பயங்கரமா மாறிப்போச்சு. ஆபீசர் காவ் வந்தார் வில்லா. அவரோட கூட டிடெக்டிவ் ரூவஸ், ஒரு கூர்மையான நாக்குலாம் ரோல்ஸ் ராய்ஸ் போல ஷாப். ரூவஸ் சொன்னார், நாங்க ஹோசே என்கிற மாயமான பர்சன் தேடுறோம். அப்புறம் அவர் மாரஸ் பற்றி கேட்டாரு, பிசினஸ் கார்டு காட்டி. எமோய் சொன்னாங்க, மாரஸ் இப்போ இல்ல, ஒரு ஆளா வருவாரு. ஆனா ரொம்ப நேரம் இருக்கும் போல டிடெக்டிவ் அங்கே காத்திருக்க முடிவு பண்ணிட்டார். பின்ன அந்த அமெரிக்கன் ஆர்கிடெக்ட் யாருன்னு கேட்டாரு. மறுவழியே இல்லாம என்ன செய்ய முடியும்? இமோன் ரோம் கான்ஃபிடன்ஸ் ராயன் கிட்ட அவங்களை கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க ராயன் டின்னர் ப்ரெப் பண்ணிட்டு பிஸி இருக்காரு. ஆனா ரூவஸ் கூட ஏதோ தப்பு இருக்குன்னு தோணுச்சு. அப்புறம் அவர் ராயன் கிட்ட ஆர்கிடெக்சர் மற்றும் பில்டிங் மெட்டீரியல்ஸ் பத்தியே சில கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ராயன் எங்கெல்லாம் ஆன்சர்ஸ் கொடுத்தாலும் அது அப்படியே மரண நேர்த்தியா இல்ல. அதனால ரூவஸ் சஸ்பெஷன் இன்னும் டீப்லி ஆகிடுச்சு. அப்புறம் டின்னர் ஆரம்பிச்சிட்டு இமோன் ராயன் கிட்ட சொல்லுறா, ஆர்கிடெக்சர் பத்திய பேசிக் நாலேஜ் கூட இல்லையா? ஏஜென்சி இந்த கேனபல் டின்னர்ஸ் நடத்துற போது குக்ஸ் 3 மாதிரியான ஃபேக் ப்ரொஃபஷன் கொடுக்கறாங்க. டியேகோ ஆர்கிடெக்ட், ஃபில்ம் ப்ரொடக்ஷன் ஆர் ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட். அவங்க இந்த ப்ரொஃபஷன்ஸ் பத்திய வர்ஸ்ட் இருக்க வேண்டியபடி கட்டாயம். ஆனால் இமோன் நல்லவன் மாதிரி ராயன் லெட் ஆஃப் பண்ணிருக்காங்க. ரூவஸ் ராயன் சூப் சாப்பிட்டு அது சூப்பரா இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டாரு. அப்புறம் அவர் டின்னர் ரூம் போய் இன்வெஸ்டர்ஸ் மாதிரி போஸ் கொடுக்கிற கெஸ்ட்ஸ் கிட்ட ஹோசே படத்தை காட்டி கேட்க அந்த ஹோசே மிஸ்ஸிங் ஆகுறது பத்தி எவரும் சொல்லல. அடடா, இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்வு. ஜாப்பனீஸ் மில்லியனர் பெயர் நாஷிக் கோட்டோ ரூவஸ் டின்னர் தங்க சொல்ல இம்மோய் அவரை ஒரு பக்கம் இழுத்து சீக்ரெட் சாட் நடத்தலாம் என்றார். அப்போ நாம் நாஷிக் கோட்டோ திடீரென ஒரு ஷாக் தகவல் கொடுத்தார். அவர் சொன்னது என்ன தெரியுமா? இந்த டின்னர் வெறும் டின்னர் அல்ல, இது கேனபல் டின்னர். பிடிபடுவோம் என்ற பயம் உணவுக்கு தனி டேஸ்ட் தரும். அரச குலமான விருந்தாளியாக அவரது இடம் உறுதியானதால் ஆண்டு தயங்கியபடியே அவரின் திட்டத்தை அனுமதித்தார். அப்புறம் அடுத்து என்ன நடந்தது தெரியுமா? ராயன் செம விருந்து வைத்தார். எல்லா டிஷ்ம் அருமை. கெஸ்ட்ஸ் எல்லாரும் அவரது குக்கிங் ஸ்கில்ஸ் புகழ்ந்து தள்ளினார்கள். அதிலும் ரூவஸ் மிகவும் இம்ப்ரெஸ்ட். இந்த மாதிரி எலக்ட்ரிஃபைங் அட்மாஸ்பியர் இல் ஆலிஸ் பேக் கேட் வழியாக வில்லல் பிரவேசித்தாள். ஜாக் சந்திக்க வந்திருந்தாள். ஆனால் ஆண்டு ரெலட்டன்ஸாக அவளை கிச்சன் கொண்டு சென்றார்.
ஆலிஸ் ராயன் பண்ணும் சமையலை கவனித்து ஜாக் ஏதோ ஆகிவிட்டதாக சஸ்பெக்ட் செய்யத் தொடங்கினாள். அதிலும் அவர் சமைக்கும் பிளட் டிஷ் பார்த்ததும் அங்கிருந்து ஓட முடிவு செய்தாள். அவுட்சைட் வந்தபோது அவளது கார் பிரேக் டவுன் ஆகிவிட்டது. உடனே மாரிஸ் ஹெல்ப் கேட்டு ஃபோன் செய்தாள். அடடா, இந்த ஸ்டோரில ஒரு த்ரில்லிங் ட்விஸ்ட் இருக்கே. பாவம் ஆலிஸ். அது தெரிஞ்சிடுச்சு. மாரிஸ் ரொம்ப க்ரூரமாக அவங்க லைஃப் முடிச்சுடாரு. அப்போ தன் டின்னரையும் முடிஞ்சிருக்கு. கெஸ்ட்ஸ் எல்லாரும் டெசர்ட் கேக்குறாங்க. ஆனா தன் பாது ரூவர்ஸ் கஸ்டாயரை அவனுக்கு அப்படி பிடிக்கலா. அவன் சிம்பிளி சோப கேக்குறார். ராயன் ஒரு நாப்கின்ல மெசேஜ் அலுதி ஆட்ஹா சீக்ரெட் ரூவர்ஸ் கிட்டாய் கோடுட்டு தான் சோபை போடும்போது. சில நிமிஷங்களுக்கு பின்பு ரூவர்ஸ் கோவில் போய் ஆசோழிக்கிறார். அங்க ராயன் காத்துட்டு இருக்கார். பிரஷர் தாங்கம ராயன் ஹோசே மர்டர் பத்தி மட்டுமல்ல, டின்னர்ல கேனபலிசம் பத்தி கூட கன்ஃபெஸ் பண்ணிடார். ரூவர்ஸ் திரும்ப கெஸ்ட்ஸ் கிட்டேயே வந்து குட் நைட் சொல்லிடு வெளியே போய் வில்லா எஸ் கார்டன்ல ராயன் மீட் பண்ணி இருக்கான். அப்புறம் ரெண்டு பேரும் சைலண்ட் அண்டர் கிரவுண்ட் பேஸ்மெண்ட் போனாங்க. அங்க ரூவர்ஸ் ஷாக்கிங் ஒரு டெகாபிடேட்டட் பாடி கூட பார்த்துதா. ஐயோ, என்ன ஒரு நாள் இது. ராயன் அவரோடு முழு விருந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அவர் கூட மாரிஸ் அடுத்த விருந்துக்கு ஏற்றுமதி பண்ணி விட்டு. நடுவில் ராயன் கும்மாங்குத்து மாதிரி தன் உறவினர் குழந்தை தலை மேலும் அசல் ஆலிஸ் உடல் பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க. இவங்கள உதவணும்னு நினைச்சு ராயன் வேகமா வெளியே ஓடி போன் எடுக்க போட்டார். அங்க கெஸ்ட் எல்லாரும் அவரை விருந்துக்கு பாராட்டி விட்டு போயிட்டாங்க. பிறகு மாரிஸ் கண்டுபிடிச்ச டிடெக்டிவ் ஆர்யூ அவரை பேஸ்மெண்ட்ல கொண்டு சென்று செயின்சாயினால கொன்றுவிட்டார். இந்த சம்பவத்தில் ராயன் அதிர்ச்சியை மறைத்துக் கொண்டு மாரிஸ் கூட உடலை பான்ல போட்டுவிட்டார். அடுத்த நாள் ராயன் கொஞ்சம் ஓய்வுடன் எழுந்தபோது அவருக்கு எமாய் மற்றும் மாரிஸ் டின்னர் பண்ணிட்டு அவரோட டின்னர் வெற்றியை பாராட்டினாங்க.